கரீபியன் பிரீமியர் லீக்ல டிஜே பிராவோ கடைசி மேட்ச் ஆடிட்டு பா கிரிக்கெட்டுக்கு நான் முழுக்க போட போகிறேன்ப்பா போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு அவர் விடை பெற்றிருக்கிறாரு. ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா, பிராவோ வந்து இந்த கரீபியன் பிரீமியர் லீக் ஓகே வெஸ்ட் இண்டீஸ் கரீபியன் சொந்தக்காரர் தான். ஆனால் அங்கே அவர் விடை பெற்றதை விட எனக்கு வந்து ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஆடி இங்கே சென்னை மண்ணில் விடை பெற்றால் அது சரியாக இருந்திருக்குமோ எனக்கு தோணுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னை மக்கள், தமிழக மக்கள், சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து பொதுவாகவே ஒரு பிளேயர் பிடிச்சி போச்சுன்னா அவங்க ஓன் பண்ணுவாங்க, அவங்க சொந்த பிளேயர்களை ஆக்கிப்பாங்க. அந்த வகையில் பிராவோ ஒரு என்ன சொல்கிறது, அவரை வேற ஒரு ஆளாக பார்த்ததே கிடையாது. எனக்கு அங்கே வந்த அழுகையோ கண்ணீரோ கரகோஷமோ ஒரு வழி அனுப்புதலோ விட இந்த சேப்பாக்கில் ஒரு வேளை அவருக்கு அந்த ஃபேர்வெல் நடந்திருந்தா அது இன்னும் கொஞ்சம் அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக முடிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். அது சரியான ஒரு எண்டிங்காக இருக்குமோ அப்படின்னு எனக்கு பர்டிகுலராக பட்டுச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, பிராவோ சிஎஸ்கேல பவுலிங் கோச்சாக இருந்தார். இப்போது நைட் ரைடர்ஸ்னால் வெறும் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் மட்டும் கிடையாது. நைட் ரைடர்ஸ் வந்து சிபிஎல்லில், அதுக்கப்புறம் ஐஎல் T20யில், எம்எல்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த டீம் அதாவது ஒட்டுமொத்தமாக நைட் ரைடர்ஸுக்கு வந்து மென்டாராக போகிறாரு. ஐயா நீங்கள் அங்கே ரிட்டையர்ட் ஆனதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இப்போது நீங்கள் சிஎஸ்கே விட்டு போகிறீங்களே அப்படின்னு ஃபேன்ஸ் ஒரு பக்கம் சொன்னாலும் எனக்கு பர்டிகுலராக நான் சில பல பிளேயர்ஸ்களெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெர்சியில் தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். அவங்க இங்கே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் நினப்பேன். எனக்கு அவங்க அங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். நான் வந்து சத்தியமே பண்ணுவேன். ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க நான் மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சி தான் பார்க்கணும். ஃபேஃப் டு பிளேசஸ் இப்போ ஆர்சிபியில் ஆனாலும் எனக்கு பர்டிகுலராக ஒரு சிஎஸ்கேல மட்டும் தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த எல்லோ ஜெர்சியில் மட்டும் தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். விராட் கோலி ஐபிஎல்ல அந்த ஆர்சிபி ஜெர்சியில் தான் பார்க்கணும். தோனியும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஜெர்சியில். அதே மாதிரி தான் பிராவோ கிட்டத்தட்ட 2011 இங்கே சிஎஸ்கேல ஆடிட்டு இருக்கும்போது எனக்கு சிஎஸ்கே மேன் எப்படி தோனின்னு ஒரு பேர் போட்டு எழுதும்போது கீழே கண்டிப்பாக பிராவோன்னு ஒரு பேர். பட் ஆனால் இவங்க பிளேயராக இல்லைனாலும் இவங்க ஒரு என்ன சொல்கிற ஸ்டாஃபாக இங்கே மட்டும் தான் இருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ பிராவோ அங்கே போகிறாரு, கேகேஆருக்கு போகிறாரு. உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும் கீழே வந்து இப்போ நான் ஷேர் பண்ணிட்டு அந்த மாதிரி நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தென் சிஎஸ்கேவுக்கு எவ்வளோ இழப்பு, கேகேஆருக்கு எவ்வளோ லாபம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த T20 சாம்பியன் டிஜே பிராவோ ஸ்பெஷல் கிரிக்கானந்த் ஆஸ்திரேலியாவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். வழக்கத்துக்கு மாற அந்த வீடியோ ஏன் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக இருக்குன்னு கேட்குறீங்களா? எனக்கு பிராவோ ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து எப்படின்னா எப்படி சொல்கிற கேமும் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கணும். ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல மனுஷனாகவும் இருக்கணும். ஸோ பிராவோ கிட்ட இருந்து இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அது கிடைக்கும். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஒரு ஈவெண்ட்டு எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு போகிறாரு. அது வந்து 2012 காலகட்டங்களில் 13 காலகட்டங்களில் இருக்கும். அது வந்து ஏர்செல் ஈவெண்ட்டு. அப்போது சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் வராங்க. நான் தோனியை பக்கத்தில் பார்த்தேன். அப்போது அஸ்வின்லாம் வந்திருந்தார், மைக்கஸிலாம் வந்திருந்தாங்க, பிராவோவும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களாம் வரத்துக்கு முன்னாடி வந்து அவங்க கொஞ்சம் வரத்துக்கு முன்னாடியே எல்லோரும் அசம்பிள் ஆயாச்சு. அப்போது பாவனா இருக்காங்கள்ல, அவங்க வந்து எல்லாரையும் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஸோ ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு இங்கே இருக்கிறவங்கள தோனி யார் பிடிக்கும், அவங்க யார் பிடிக்கும், இவங்க யார் பிடிக்கும்னா கை தூக்கும்போது பிராவோ யார் பிடிக்கணுன்னே வந்து நான் மட்டும் தான் கை தூக்கினேன், வேறு யாரும் கை தூக்கல. ஏன்னா பிராவோ ஸோ அது அவர் ஒரு மாதிரி தனியாக ஒரு வைபு அவர், ஓகேங்களா. ஸோ எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் கை தூக்கினது நான் ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான். ஸோ அந்தளவுக்கு பிராவோ அப்படிங்கிறவர் பிடிக்கும். ஸோ பிராவோ அண்ட் சிஎஸ்கே அது ஒரு மாதிரி லவ் ஸ்டோரி, ஒரு காதல் கதை, பிரிக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ பிளேயர் பிராவோ, மென்டார் பிராவோ அப்படின்னு சொல்லி பிரிய போகுது. முதல்ல பிளேயர் பிராவோ இல்லை சாம்பியன் பிளேயர் பிராவோ, சாம்பியன் மென்டார் பிராவோ அப்படின்னு பிரிக்கலாம். மொத்தம் 631 T20 விக்கெட்ஸ், 631 T20 விக்கெட்ஸ். ஸோ இவர் ஒருத்தர் மட்டும் தான் இப்போதைக்கு எடுத்துருக்கிறாரு. இவர் பின்னாடி தொடுத்துட்டு ராஷித் கான் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மொத்தம் 5000 ரன்ஸ் T20யில், 300 T20 விக்கெட்ஸ், 200 T20 கேச்சஸ். இது எல்லாமே பண்ண ஒரே பிளேயர் அது பிராவோ மட்டும்தான். 2 தடவை ஐபிஎல்ல பர்பிள் கேப் வாங்கின ஒரே பவுலர் அது பிராவோ மட்டும்தான். 2013 அப்புறம் 2015 32 விக்கெட்டு. இது வரைக்கும் ஐபிஎல் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே இவரும் ஹர்ஷல் பட்டேல் மட்டும்தான் 32 விக்கெட்ஸை வந்து எடுத்துருக்குறாங்க. இவரை யாரும் மிஞ்சினது கிடையாது. அதுக்கப்புறம் அந்த 2015 ஐபிஎல்ல 26 விக்கெட்ஸ் எடுத்துருந்துருப்பார். அதுக்கப்புறம் 28 வெவ்வேறு T20 டீமுகளில் ஆன ஒருத்தவர். 28 அப்படின்னு போகலாம். 28 ஆடி இருக்கிறாருன்னா இவருக்கு போட்டி அந்தளவுக்கு, இவருக்கு டிமாண்ட் அந்தளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம்.
இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேக்காக 130 போட்டிகளில் அதிகபட்சமாக ஆடி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு 89 போட்டிகள் ஆடி இருக்கிறாரு. ஸோ ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸில் இத்தனை வருஷம் ஆடிட்டு இருக்கிறாருங்கிறதுனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து சிஎஸ்கேலேருந்து இப்போ நைட் ரைடர்ஸுக்கு அவர் போகிறாரு. இதில் நான் வந்து சொன்னேன்ல 5000 ரன்ஸு, அதுக்கப்புறம் 300 விக்கெட்ஸு, 200 கேச்சஸ். இந்த 200 கேச்சஸ் நான் ஏன் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா T20ல் இந்த கேச்சஸ் மேட்சஸை மாற்றும். அது அவுட் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ரொஃபிலிக் ஒரு ஃபீல்டர். தைரியமாக நீங்கள் வந்து இவர் கையில் டெத் ஓவரில் கொடுக்குற மாதிரி தைரியமாக நீங்கள் வந்து இவரை வந்து பவுண்டரி லைனில் நிப்பாட்டலாம். இவரை தாண்டி பால் போகவே போகாது. இந்த கைரன் பொல்லார்ட் இவரெல்லாம் அதை நான் சொல்லவே தேவையில்லை. இவங்க எந்தளவுக்கு ஒரு ப்ரொஃபிலிக் ஒரு கிரிக்கெட்டர். T20க்கெலாம் வேறு மாதிரியான கிரிக்கெட்டர். ஸோ அதான் 3 டிபார்ட்மெண்ட், பேட்டிங், பவுலிங் அண்ட் ஃபீல்டிங். ஸோ அதனால தான் அவர் ஒரு சாம்பியனாகவும் அந்த T20யில் ஒரு சூப்பர் ஸ்டாராகவும் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு அடுத்தது தான் பொல்லாலாம் இந்த வரிசையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. இது போக சாம்பியன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 28 டீம்ஸில் ஆடினது மட்டும் கிடையாது, பல தடவை கணக்கே இல்லை. நான் சொல்கிற கவுண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. கரீபியன் ப்ரீமியர் லீகில் 5 தடவை சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறாரு. ஐபிஎல்லில் 3 தடவை சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறாரு. சாம்பியன்ஸ் லீக் T20யில் 1 தடவை, பிக் பேஷில் வந்து ஐ திங்க் 2 தடவைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிஎஸ்எல்லில் வந்து 1 தடவை, ஐஎல் T20யில் 1 தடவை, அப்புறம் டொமஸ்டிக்கில் நடக்கும் இல்லையா கரீபியன் T20யில் 2 தடவை, T20 வேர்ல்டு கப் 2 தடவை. இது போக சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலாம் இருக்குது, அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் சேர்த்துக்கோங்க. 28 டீமுகளில் ஆடி எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 தடவை சாம்பியன் பட்டத்தை, அந்த ட்ரோஃபியை, அந்த ஃபைனலில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமான ஒரு பிளேயராக பிராவோ இருந்திருப்பார். ஸோ சாம்பியன் தானே. இப்படிப்பட்ட சாம்பியனை எப்படிங்க விழத்தோணும்? ஸோ கடைசியாக அவருக்கு ஒரு மாதிரி காயெல்லாம் இருந்தது. இந்த சீசன்லேயே அவருக்கு கொஞ்சம் காயம். சிஎஸ்கேல ஆடும்போது அவருக்கு கால் பிரச்சனை இருந்துச்சு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா தோனி அவர் விடுறதாகவும் இல்லை. பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காசி சாராக இருந்தாலும் சரி தான், அதுக்கப்புறம் மகேந்திர சிங் தோனி அவர்களாக இருந்தாலும் சரி தான், பிராவோன்னா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் சாய்ஸ் பிளேயர்னால் அது பிராவோ தான் இருப்பார். அது சொன்னால தோனி பேர் எழுதிட்டு 11ஸில் வந்து ஒரு பிராவோட பேர் வந்து எப்பயுமே இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட என்ன சொல்கிறது, ஒரு சோல்ஜர்னு பிராவோவை நான் சொல்லுவேன். பிராவோ அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தோனி வந்து பிராவோ சொன்னால் கேட்பார். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸுங்கிற தண்ணி அந்தளவுக்கு ஒரு சாம்பியன் பிளேயர். அவரை மாதிரி ஒரு ஸ்லோயர் ஒன்று வந்து டெத் ஓவரில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஈவன் நம்ம இங்கிலாண்டோட பிராவோன்னு சொல்லி கிறிஸ் ஜோர்டனை சொன்னாலும், பட் கிறிஸ் ஜோர்டன் பிராவோ அளவுக்குலாம் வந்து அந்த டெத் ஓவரில் அந்த பாலை வந்து அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி ஒரு மாதிரி அப்படியே ஸ்லோவாக திருகி ஒரு மாதிரி விடுவார் பாருங்கள். அது பிராவோ பேட்டிங்கில் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக முடித்த ஒரு இன்னிங்ஸ் கம்பேக்கில் அது வேறு மாதிரியான ஒரு மேட்ச். அது சிஎஸ்கே ஃபேன்ஸ் பிராவோவை மறக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் பொல்லார்டுக்கிட்ட இந்த ஃப்ளைட் இது பண்ணது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அவரோட பிடிச்ச ஷாட் எதுனா, ஒரு மாதிரி அவுட் சைட் ஆஃப் பாலில் அப்படி போடும்போது இப்படி முறுக்கி கரெக்டாக அந்த கல்லிக்கும் பாயிண்ட்டுக்கு நடுவில் அடிப்பார்ல, ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஷாட் அது. இந்த விஷயங்களால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிராவோவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி பவுலிங்குமே வந்து அப்படி ஒரு மாதிரி பும்ரா ஸ்டைல்லாம் இல்லாமல் அது ஒரு மாதிரி வந்து போடுவார், குதிச்சுட்டு வந்துட்டு போடுவார். ஸோ நம்பி தாராளமாக டெத் ஓவரில் ஒரு நம்பி பேட்டிங் பவுலிங் இறக்கலாம். பட் கடைசி சில காலகட்டங்களில் அவர் காயம் இருந்தது அப்படிங்கிறதுனால அவரால் அதில் பெருசாக வர முடியலை. ஆனால் அவரோட நீடு அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருந்துக்குது. ஸோ எப்பயும் அந்த 10வது ஓவருக்கு மேலே தான் எப்பயுமே ஆரம்பிப்பார். 10வது ஓவருக்கு மேலே ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஈவன் நீங்கள் கடைசியாக சிஎஸ்கே வந்து அந்த ரெய்னா விஷயம்லாம் வந்த சீசனுக்கு அப்புறம் அடிபட்டு வரும்பொழுது கேகேஆரை ஃபைனலில் நிறுத்தும் பொழுது அதில் அந்த 10 ஓவருக்கு மேலே பிராவோ வந்துட்டார்ப்பா, முடிஞ்சுப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ பிராவோ ஒரு 10 ஓவர், கடைசி 10 ஓவரில் ஒரு வேறு மாதிரி, எஸ்பெஷலி லாஸ்ட்டு 5 ஓவர்ஸ் இந்த T20யில் ரொம்ப முக்கியம். அந்த லாஸ்ட்டு 5 ஓவர்ஸில் சில பல பேர்கள் நீங்கள் வரலோட்டு நிலையலாம். ஒரு ஏபி டிவிலியர்ஸ், கைரன் பொல்லார்ட், மகேந்திர சிங் தோனி, அது பிராவோ, இவங்கெல்லாம் அந்த 5 ஓவருக்கு இவங்க எல்லாமே அரசர்கள். மலிங்கா இதெல்லாம் சொல்லிட்டே போகலாம். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது இவங்க. அது பிராவோவும் ஒருத்தவர். ஸோ அதில் யாராவது சாம்பியனாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து T20 சாம்பியன். பட் பிராவோ இஸ் எ சாம்பியன். ஸோ ஆஸ் ஒரு பிளேயராக, ஸோ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, சிஎஸ்கே மாதிரியான ஒரு ஃப்ரான்ச்சைஸஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக, ஒரு 11 வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளேயர் எங்களுக்கு வேணும், இந்த பிளேயரை நாங்கள் விட மாட்டோம், இந்த பிளேயர் எப்பவுமே எங்கள் பிளேயிங் லெவலில் இருப்பார், ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தர் நம்புகிறாங்க, ஒருத்தர் நம்பி கடைசி வரைக்கும் வச்சுருக்காங்க அப்படின்னா அதான் பிராவோ சிஎஸ்கே அந்த லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேப்பாக்குக்கு வந்து அந்த பர்பிள் கலர் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் டிஷர்ட் போட்டு வருவார். பட் அடுத்த வருஷம்லாம் எப்படி பார்க்கலாம். பட் ஒரு மென்டாராக நீங்கள் வந்து
ஒரு மென்டாராக, ஒரு பவுலிங் கோச்சாக, ஒரு ஸ்டாஃபாக நீங்கள் பிராவோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆப்கானிஸ்தான் T20 வேர்ல்டு கப்பில் முதல் முறையாக அவங்க செமிஃபைனலிஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் பிராவோட பவுலிங். ஸோ வெஸ்ட் இண்டீஸில் நடக்குது. ஸோ வெஸ்ட் இண்டீஸில் நடக்கும்பொழுது பிராவோ உள்ளே தூக்கி போடுங்கன்னு உள்ளே போட்டாங்க. பட் மொத்தமாக பெரிய ஒரு சேஞ்சை பார்க்க முடிஞ்சது. ராஷித் கானே அவர் சொல்லியிருந்தார், பிராவோ உள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ நான் இப்போ என்னோட கரியர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குன்னா அதுக்கு காரணம் ராஷித் கான் ஒரு தடவை சொல்லியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா USA பிளேயர் அலிகான் இருக்கார்ல, அலிகான் வந்து அவர் ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் தான் ஆடிக்கிட்டு இருந்தார். அதில் பிராவோவும் இருக்கார் இல்லையா. இவர் பிராவோ மூலமாக அவரோட பவுலிங் சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையாக்கு உலக ஃபுல்லாக MLC ஆடுறாரு. அதுக்கப்புறம் IL T20 ஆடுறாரு. T10 தான் பார்த்தார். T10 பார்த்து இது ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்ணதுனால அவருக்கு ஆக்சுவலி IPL கான்ட்ராக்டும் ஒன்று கிடைக்கவும் செஞ்சது. இது ஒரு பக்கம் அப்படின்னா டொமினிக் பிரெக்ஸ்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா CSKவுக்கு நெட் பவுலராக வந்தார். இப்போ LSGயில் அவர் இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கரீபியன் ப்ரீமியர் லீக்கில் பிராவோ கூட ஒர்க் பண்ணதுனால வந்து சில மாற்றங்கள் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் ஒரு கிரிக்கெட்டில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிது. இது போக வந்து பார்த்திங்கன்னா CSKவுக்கு ஆக்சுவலி அவர் ரிட்டையர்ட் ஆகிறாரு. ரிட்டையர்ட் ஆன அடுத்த வருஷமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பிளேயர்லேருந்து அப்படியே அவர் பவுலிங் கோச்சாக அப்படியே மாறுறாரு. CSK அந்த வருஷம் சாம்பியன் பட்டத்தை ஜெயிக்கிறாங்க. அப்படியே போன லாஸ்ட் 2 சீசனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா CSKவோட ஃபாஸ்ட் பிளேயர்ஸ் ஒரு முஸ்தபிஸ் ரஹ்மானாக இருக்கலாம், ஒரு துஷார் தேஷ்பாண்டேவாக இருக்கலாம், பத்தி ரனாவாக இருக்கலாம். இவங்க வந்து அப்படியே மேஜிக் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பத்தி ரனா கடைசி 10 ஓவருக்கு மேலே வந்து இந்த யார்க்கர்ஸ் போடுறதெல்லாம் பார்க்கும்போது அண்ட் துஷார் தேஷ்பாண்டே கடைசியாக அந்த யார்க்கர்லாம் போடுறத பார்க்கும்பொழுது தென் அதுக்கப்புறம் முஸ்தபிஸ் ரஹ்மானோட பவுலிங் த்ரூ அவுட்டாக ஒவ்வொரு மேட்ச்லேயும் வந்து ஒரு நல்லா போடும்பொழுதும் அவர் ஒரு மாதிரி பிராவோ ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் ஸோ பார்க்க முடியுது. அதான் சொல்கிறேங்க, பிராவோ போன இடம்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டீம் அது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்தாங்க. போன சீசனில் எனக்கு பத்தி ரனாவும் சரி, துஷார் தேஷ்பாண்டேவும் சரி, ஒரு பக்கம் முஸ்தபிஸ் ரஹ்மான் இருக்கிற வரைக்குமே ஸோ பெட்டராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருந்தார். தென் அதுக்கு முந்தின வருஷம் சாம்பியன் பட்டத்தை CSK ஜெயித்தாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு பவுலிங் கோச் சொல்கிற CSK போன வருஷம் ஃபாஸ்ட் பவுலிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காரணம் ஸோ பிராவோவும் ஒரு காரணம் இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்திருக்கிறோம். ஸோ பிராவோ இல்லாதது இப்போ CSKக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஆனால் அந்த இடத்த நிவர்த்தி பண்ண போகிறது யார்? லக்ஷ்மிபதி பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு டீமோட கோச்சாக இருக்கிறாரு. அவர் எப்படி ஃபுல்லாக விட்டுட்டு வர போகிறாருன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு கரெக்டாக இப்போ அக்டோபர்லேருந்து அவருக்கு ரஞ்சி ட்ரோஃபிலாம் ஓடி ஆடி முடிச்சு கரெக்டாக ஃபெப்ரவரியில் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக்கு தேவைப்படும். அந்த பிரேக்கில் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் நினைப்பார். தென் பர்சனல் ஒர்க்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் அந்த சம்மரில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஒரு டீம் கூட ட்ராவல் பண்ண வரான்னு எனக்கு தெரியல, CSK கூட இருப்பாரான்னு தெரியல. பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இதை தாண்டி நீங்கள் KKR பக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா KKRல மென்டாராக போகிறார். மென்டார் அப்படின்னா ஸோ அதாவது டாக்டிக்கலாகவும் சரி, மோட்டிவேட் பண்ணணும்னா சரி, அது பிராவோ கிட்டேருந்து எங்கேயுமே கம்மியாகாது. மைக் எடுத்து போய் என்டர்டெயின் பண்ணாலும் பண்ணிடுவார், டாக்டிக்கலாக பேசினாலும் பேசிடுவார். என்டர்டெயின் பண்ணி டாக்டிக்கலாகவோ என்டர்டெயின் பண்ணி ஸோ எல்லாமும் பண்ணணுன்னா அது பிராவோ கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். பவுலிங் கன்சல்டண்ட்டாக தாண்டி பவுலிங் கோச்சாங்கிறது மென்டார் ஆகியிருக்கிறாரு. அங்கே பாரத் தருண் வேறு இருக்கிறாரு. பாரத் தருண் இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலிங் எந்தளவுக்கு மேலே தூக்கிட்டு வந்தார். போன வருஷம் ஒரு ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி, மிச்சல் ஸ்டார்க். ஸோ மிச்சல் ஸ்டார்க் மூலமாக தான் போன சீசனில் கரெக்டாக ஒரு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வெளியில் வந்து ஜெயிக்கிறது ஒரு காரணமாக இருந்தாங்க. ஸோ பிளேயர்ஸ் ஒரு பக்கம் வேணா இதை ஒர்க் பண்ணுற ஒரு மாதிரி ஸ்டாஃப்ஸ். ஸோ பாரத் தருண் அவர் வேறு மாதிரி சொல்லவும் தேவையில்லை. இப்போ 2 பேரும் T20 ஒரு சாம்பியன் பவுலரும், சாம்பியன் மென்டாரும், சாம்பியன் ஸோ பிராவோவும். இன்னொரு பக்கம் பாரத் அருண். ஸோ அவரும் ஒரு மாதிரி வேறு மாதிரி. ஸோ 2 பேரும் இணைகிறாங்க அப்படின்னா KKR இது செம்ம பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ KKR IPL நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா பவுலிங் கொஞ்சம் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னா பேட்டிங் கொஞ்சம் போட்டுச்சுன்னா ஜெயிக்கலாம். ஸோ இப்போ பிராவோ வந்து KKRக்கு போயிருக்கிறாருங்கும்போது முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அது KKRக்கு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ CSKலேருந்து எப்படி ஒரு பிளேயர் CSKலேருந்து போனார் அப்படின்னு ஒரு பக்கம் நீங்கள் யோசிக்கலாம். பட் CSKலேருந்து பிராவோ எப்படி போனார் அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது, ஷாக்காக இருக்குது, சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ நைட் ரைடர்ஸ்க்காக ஒரு அங்கங்கெல்லாம் ஆடிட்டதுக்கலாம். பட் ஆனால் சிஎஸ்கேல தோனி இருக்கிற வரைக்கும்லாம் கிடையாது. CSKல கஹசி சார் இருக்கிற வரைக்கும் பிராவோ மாதிரியான ஒரு பிளேயர் வெளியில் போகவே மாட்டாங்களா, வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க ரொம்ப கேட்டு வற்புறுத்தினா மட்டும் ஓகேங்களா, வற்புறுத்தினா அவங்க இல்லை சார் போகிற சார்னா மட்டும்தான் CSK இல்லை சார் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் பிராவோக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் பிராவோ போகிறாரு. கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரத்தில் CSK விட்டுருக்க மாட்டாங்க. பட் ஆனால் பிராவோ ரொம்ப கேட்டுருந்தப்பார். ஓகே, அதாவது நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அவங்களோட ஆசையை நிறைவேற்றுவாங்களே, அதே மாதிரி தான் CSKவும். ஸோ குடும்பத்தில் ஒருத்தவர் வந்து கேட்குறாரு
அப்பா நான் வெளியில் போய் பிழைக்கிறேன்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களே. ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேல சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். எது எப்படியோ இப்போ கேகேஆருக்கு பிராவோ போயிருக்கிறாரு. இப்போ என்ன ஆக்ஷன் வருது இல்லை, ஸோ அதில் பிரியலாம். பட் வர டேலண்ட்ஸை பிராவோ நல்லா க்ரூம் பண்ணி ஒரு மாதிரி சாம்பியன் கிரிக்கெட்டரில் அனுப்புவாருன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். பட் பிராவோ சிஎஸ்கேவுக்கு ஒரு இழப்பு, கேகேஆருக்கு செம்ம லக்கு அடிச்சிருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பாரத் தருண் அதுக்கப்புறம் வந்து அங்கே சந்திரகாந்த் பண்ணிட்டு இருக்காரு. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரத் தருண் இருக்காரு. ஸோ சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. வேறு லெவல் இருக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? வீடியோ நிறைவடையுது. சாம்பியன் பிராவோ பற்றி ஒரு வரியில் ஒரு வார்த்தையில் நீங்கள் சொல்ல நினைக்கிறத சொல்லிடுங்க. பார்ப்போம். அண்ட் வீடியோ நிறைவடையுதுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.